பனைமரத்தின் நன்மைகள். அதாவது பனைமரம் பார்த்தீங்கன்னா, பனையை வச்சவன் பார்த்துட்டு தின்னா பார்த்துட்டு செத்தான், தென்னை வச்சவன் தின்னுட்டு செத்த மாதிரி பனைமரத்தின் நன்மைகள் என்ன வந்து பார்த்தா, பனைமரம் வந்து தண்ணீரை வந்து கீழே எத்தனை அடி உயரத்துக்கும் எவ்வளவோ தண்ணி இழுத்து வச்சுக்கிறோமா பஞ்ச காலத்துலும். அந்த பனைமரத்து ஓலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பனை ஓலை குளக்கட்டை வச்சு சாப்பிட்லாம். அந்த பனை இது பண்ணிக்கணும் ஸ்டார்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா பனைமரத்தில் பதினி கிடைக்கி, அதுக்கப்புறம் நொங்கு கிடைக்கி, அதுலேருந்து கல் எடுக்காங்க. பதினியை காய்ச்சினா கருப்பட்டி ஆகுது. அப்புறம் வந்து அடுத்து நொங்கு எடுக்காங்க. நொங்குலேருந்து பனம் சாப்பிட்டா மலச்சிக்கலுக்கு நல்லது, நார்ச்சத்து, அதில் இரும்பு சத்து இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பதினியை காய்ச்சினா கருப்பட்டி. பழத்தை தின்னுட்டு அந்த கொட்டையை முளைச்சி வச்சா லேசாக முளைச்சி வரும் 1 சென்டிமீட்டர். அதை வெட்டினா உள்ள தவுணும்பாங்க, அதில் இரும்பு சத்து இருக்குது. ரெண்டாவது பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை ஒன்று பனங்கிழங்கு வருது. பனங்கிழங்கு சுகருக்கு ரொம்ப நல்லதா, அதில் நார்ச்சத்து இருக்கா, மலச்சிக்கல் எடுக்குமா. ரெண்டாவது அதனால் எவ்வளவோ நன்மைகள் இருக்குது. அதனால் பனைமரத்தில் உள்ள நன்மைகள் பல இருக்குது. அந்த பனைமரத்தின் நன்மைகள் அணுவிங்க. நம்ம நாட்டின் பாரம்பரிய ஒரு இது பனைமரத்தை வந்து வெட்டக்கூடாது. பனைமரம் இருந்தால் கருப்பட்டி வந்து நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு சக்கரை வியாதி வராது. கருப்பட்டி நன்மைகள் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து இருக்குது, தலைமுடிக்கு ரொம்ப நல்லது. ஆமாம், கருப்பட்டி சாப்பிட்றதுனால நமக்கு உடம்பு கூலிங்கி, ஹீட்டை தணிக்கும். அது கல்லை குடிக்காங்க, கல் நம்ம குடிக்க வேண்டாம். பனைமரத்து பதினி சாப்பிட்டா அதில் இரும்பு சத்து இருக்குது, அதை காய்ச்சினா கருப்பட்டி. இப்படியே பலவிதமான நன்மைகள் இருக்குது. இந்த பனைமரத்தின் நன்மைகள் நம்ம அனுபவிக்கணும். பனைமரத்தின் நன்மைகள், அந்த ஓலையை எடுத்து என்ன செய்தாங்கன்னா குடிசை போடுதாங்க. வெயில் காலத்தில் அந்த குடிசைகள் இருந்தால் கூலிங்காக இருக்கும். அந்த ஓலையை வச்சு ஓலைப்பட்டி, அந்த காலத்தில் கருப்பட்டி மிட்டாய், சில்லு கருப்பட்டி தான் அந்த ஓலையில் வச்சு போடுறாங்க. சில்லு கருப்பட்டி, கறி வாங்க போனால் பனை ஓலையில் செய்யலாம். பனை ஓலையில் வச்சு பதினி குடிக்கலாம். அந்த பனை ஓலையில் வச்சு அது கோதுமை மாவு இல்லைன்னா பச்சரிசி மாவு வச்சு அவிச்சு குளக்கட்டை வச்சு சாப்பிட்டா பனை ஓலை குளக்கட்டை அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பனைமரத்துலேருந்து மனிதன் பலவிதமான நன்மைகள் அடைகிறான். அப்போ நம்ம பனைமரத்தை நம்ம பாதுகாக்கணும். பனைமரம்லாம் அழிஞ்சு போய் கொண்டு இருக்கிறது. பனைமரத்தின் நன்மைகளை பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் பூரா பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் பனைமரத்தை நட்டி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா பனைமரம் அழிந்து கொண்டு வருகிறது. நம் பனைமரத்தை பாதுகாக்க வேண்டும். அந்த பனைங்கொட்டை எடுத்து எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு ஓரத்தில், வீட்டு பக்கத்தில் அங்கங்கே சுற்றி அந்த விதையை ஊனி வச்சு பனைமரத்தை அதிகமாக வளர்த்தா நம்ம நாடு செழிப்பாக இருக்கும். உங்களோட வயக்காட்டு ஓரங்களில், வீட்டை சுற்றி உங்களுக்கு காலியான இடங்களில், எல்லா இடங்களையும் பனை விதைகளை ஊனி வைத்தீரென்றால் அதோட நன்மைகள் நாம் அனுபவிக்காட்டும் பின் சந்ததிகள் அதை அனுபவிப்பார்கள். பனைமரத்தினால் அந்த தண்ணி எவ்வளவோ எத்தனை அடியோ இழுத்து வச்சு அந்த இடத்துல வறட்சி இல்லாமல் ஆக்கும் சொல்கிறாங்க. பனைமரத்தை நாம் அனைவரும் பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்போம்.